ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா செம்மையா இருக்க போகுது. தாறுமாறா இருக்கும். இந்த யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிருகசீடம் சித்திரை அவிட்டத்துக்கு தான் அல்டிமேட்டான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. கேட்டது கேட்டபடி கிடைக்க போகுது. ஒரு நட்சத்திரநாதன் உச்சமாகி உட்காந்துருக்காரு. 23ஆம் தேதி வரைக்கும் உங்க காட்டுல மழை தான். யாரும் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டோட நிக்க போறீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம்லாம் வரும். எதெல்லாம் உங்க பிடியில இருந்துச்சோ அதெல்லாம் விலகிறது மாதிரியான ஒரு உணர்வு வரும். அப்பாடி நல்ல வேலை நம்ம இடம் மாறிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இல்லையா, இடம் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தடவை இடம் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய சித்திரை நட்சத்திரக்காரருக்கு இந்த தடவை பணம் அப்படின்ற விஷயத்துல இருந்த தடை நிவர்த்தி செய்யப்படும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல போயிட்டு இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படின்றதும் சரி, இந்த பக்கம் 5ஆம் இடத்துல போயிட்டு இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றதும் சரி, வாவ் செம்மையான டைம் பீரியடுங்க. வேலையில ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவீங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வச்சுட்டு இருந்தீங்க, ஏன்னா நான் சொன்ன சித்திரையெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட விஷயமா நிறைய பேருக்கு கலையோடு கனெக்ட் ஆவீங்க. நிறைய சித்திரை டான்ஸரா இருப்பாங்க, பாடகரா இருப்பாங்க. கண்ணினாலே ஒரு மாதிரி கலை சம்பந்தப்பட்ட வீடு, கலைகளின் அரிசி தான் நான் சொல்லியிருக்கேன் கண்ணி. அப்ப நிறைய யாரெல்லாம் இந்த மாதிரி கலைகளுக்காக ஸ்கூல் வச்சிருக்கீங்களோ, அகாடமி வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் ஆக போகுது. சித்திரையில எந்த பிளானட் இருந்தாலும் சரிங்க, இந்த தடவை உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த தடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1க்கு 2 போட்டு நிறைய ப்ரமோஷன் கொடுத்து, நிறைய ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா அப்படியே உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற அளவு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் சரி, 12ஆம் வீட்டு அதிபதியும் சரி, ரெண்டுமே ராகுவோட பிடிவுல பிரம்மாண்டத்தை கட்டுறோம். அங்கிருந்து குருவோட பார்வை வீர. அப்புறம் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அப்புறம்ன்ற மாதிரியே சில சினாரியோலாம் எட்டி பார்க்கும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பல வழியில தெரியும். 1, 2ன்னு இல்லாம நிறைய பிசினஸ் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியட். ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது பாசிட்டிவான சைன். ஒரு பக்கம் உங்களுடைய நாட்டர் ஹாரோஸ்கோப்ல ராகு ஒரு மாதிரி இருந்தாருன்னா, நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த ராகுவோட பொசிஷன் என்பது எல்லா கிரகத்தையும் தன்மையப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால கோச்சாரம் பெருசா இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% பண்றதே பெரிய விஷயம் தான். எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் இந்த தடவை பண்ண போகுது. அப்புறம் ஏன் நீ பேச வந்தெல்லாம் கேட்காதீங்க. பேச வராட்டி ஏன் வீடியோ வரலன்னு கேட்கறது, வந்தா அப்புறம் ஏன் வந்துன்னு கேட்கறது, பிடிக்காட்டி அப்படியே நகர்ந்து போயிடுங்க. என்னடா இவ்வளவு இதா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் சாதாரணமா யதார்த்தமா சொல்றேன். எதுக்கு உட்காந்து பார்த்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, என்ன நான் மட்டும் இல்லை எல்லாரையும் சொல்றேன். சும்மா யாரும் பேச மாட்டாங்கல்ல, கஷ்டப்பட்டு பேசணும். பிடிச்சா பாருங்க, எல்லாத்தையும் நகர்ந்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா யாரையும் திட்டி எதுவும் கிடைக்க போறதில்ல பாஸ். ஏன்னா இந்த தடவை கோவம் வரும். அவ்வளோ திட்டுவீங்க. எவ்வளோ தூரம் நான் அப்படியே எமோஷனலாக பேசுறேன்னு இந்த தடவை கோவம் அதிகரிக்கும். செவ்வாய் உச்சமா இருக்காரா, நான் தான் பெரிய ஆளுன்ற கர்வம் வரும். எப்படி பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ வரும். நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எட்டி பார்க்கலாம். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸ்பௌஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அம்மாவினுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்காகவோ இல்லை உங்க அம்மாக்காகவோ இல்லை உங்க கணவருக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரதுக்கான சூழல். ஏன்னா 12ஆம் இடத்துல இத்தனை கேதுவோட அமைப்பு, திரும்ப இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டு, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குல இருந்து ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடலாம். இல்லை மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கான ஒரு சினாரியோ கிரியேட் ஆகலாம். அது என்னன்றது உங்களுடைய சுய ஜாதகம் தீர்மானம் செய்யப்படுது. பட் கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த தடவை வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய கடனா மாட்டிப்பீங்க. அதனால இந்த தடவை கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து கொண்டால் போதுமானது. யாருக்கு? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்க இங்க இருந்தாலும் சரி, இல்லை நீங்க துலாம்ல இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. நிறைய பேருக்கு நகை கடன்லாம் முடிப்பீங்க, வீட்டு கடன்லாம் முடிப்பீங்க. கடன் முடிஞ்சு ஒரு குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் போட்டு பெரிய கடன் வாங்கி இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணீங்கன்னா ஓகே, பெட்டர். இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி டென்ஷன் ஆயிக்காதீங்க. நிறைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வீடு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பழுது வரலாம். வீட்டில் ஷிங்க் அடைச்சிக்கிச்சு, இல்லை பைப்ல தண்ணி வரல, இல்லை எலக்ட்ரிக்கல் பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி பிளம்பரோ இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஆளோ வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தை நீங்கள் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை 100% இருக்கு. அதன் மூலமாக சின்ன சின்ன செலவுகள் எட்டி பார்க்கலாம். ஜாலி தான். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் வாங்கி வைப்பீங்க. உங்களுடைய நிறுவனத்திற்காக, வேலை பார்க்குற இடத்திற்காக, வேலைக்காக
உங்களுக்காக உங்க வேலைக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். ரொம்ப நாள் இந்த லஞ்ச் பேக் வாங்கணும்னு நினைச்சேன், ரொம்ப நாள் இது வாங்கினேன், இதெல்லாம் இந்த தடவை டக்கு டக்குன்னு வாங்குவீங்க. கார்ட்ல போட்டுட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இந்த தடவை போட்டு காசு செலவு பண்ணுவீங்க. செலவு பண்றதுக்கு மிஸ்டர் சூரியன் சூப்பரா உதவி பண்ணுவார். ஏன்னா புதனோட சேர்ந்த ராகு ஆன்லைன்ல உங்களை பிரம்மாண்டப்படுத்தணும்னே அவருடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்த ராகு சுகத்துக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ள வைப்பார். திடீர்னு பெட் ஸ்ப்ரெட் மாத்துறது, மெத்த மாத்துறது, தலகாணி மாத்துறது, இந்த பெட்டை தூக்கி போட்டு வேற பெட் வாங்குறது, சோஃபா மக்கள் சொஃபஸ்டிகேட்டடா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்றது, வேலையிலயோ வீட்டு வேடங்களையோ இருக்கிற பழசை தூக்கி போட்டு பூசை வாங்கி வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் பழையன கழுதலும் புதின புதலும் நேர பொதியா இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலுமே கொஞ்சம் இந்த தடவை நீங்க இக்கி பிக்கி பாங்கி போறதெல்லாம் சரியாயிடும். உச்சமா இருக்காரு நட்சத்திரநாதன், வேற என்ன வேணும்? படிச்சாலும் மார்க்கு, படிக்காட்டியும் மார்க்குன்ற மாதிரி சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு இந்த தடவை அப்படியே கொஞ்சம் ஹெல்த் ஃபோக்கஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருக்குமே தவிர படிப்புல இருக்குமான்னு கேட்டா இல்ல. நான் எதுக்கு பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு. நிறைய பிள்ளைங்க விளையாட்டுன்னு இருப்பாங்க. நிறைய பேர் இன்டோர் கேம் இல்லாம அவுட்டோர் கேம்ல ஜெயிச்சுட்டு வருவாங்க. சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைங்க ஏதோ பிரைஸ் வாங்கிட்டு வரும். ஸ்போர்ட்ஸ் டேல பிரைஸ் வாங்கினேன், வெளியில பிரைஸ் வாங்கினேன், தன்னை காட்டிக்கொள்ளும். நிறைய பேர் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுவீங்க, ஹெல்த்தை பார்த்துப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டைம் இல்லைன்னா போக முடியாது. இதில் உடல் ரீதியாக உங்க உடம்பை பார்த்துக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் அழகு சார்ந்து உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே, அது குழந்தையா இருந்தாலுமே இந்த தடவை அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்த் கான்சியஸோட இருக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சிகரம் தொடுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க. நிறைய பேருக்கு கரன்சி கையில நிக்க போகுது. நான் சொன்ன மாதிரி உங்களை காட்டுறதுக்கு சில பந்தா பண்றதுக்கு சில விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. அது மகனே மகளே உன் சமத்து, உங்ககிட்ட காசு இருக்குன்னா தாராளமா பண்ணிக்கங்க. இல்லாட்டி கொஞ்சம் அதுல கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஸ்டாண்டர்டாக நிற்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி நிம்மதி உறக்கம் இருக்கும். வீட்டில் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ ஏதோ ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சித்திர நட்சத்திரமா அப்படின்னு விலகி போனவங்களாம் இல்லைன்ற மாதிரி பொண்ணு எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. இந்த தடவை திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். யார் சித்திர நட்சத்திரத்தை கல்யாணத்துக்கு வைப்பிருக்கீங்களோ இந்த தடவை சூப்பராக ராகுவோட பிடியில இருக்கக்கூடிய இந்த ராசி 2 பேரும் சூரியனும் சரி சுக்கிரனும் சரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய புதனும் சரி குருவோட பார்வையில் இருக்காங்க. கண்டிப்பா கெட்டிமேல சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பிரிஞ்சே போயிடுவோம்னு நினைச்சவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. ரீயூனியனுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. அதனால கவலையெல்லாம் படாதீங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் விட்டு போக முடியாது. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லவேலாம் கூடி வரக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. இந்த வயது ஒத்தவர்களுக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புன்ற மாதிரி நல்லா இருக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சித்தமெல்லாம் தெளிவு பெறும். சொல்லி சொல்லி கில்லி மாதிரி எடுப்பீங்க. எங்க எதை பண்ணா நம்மளுக்கு பணம் வரும்ன்றது தெரிஞ்சு பண்ணுவீங்க. பேச்சிலேயே மயக்குவீங்க. உங்க பேச்சை கேட்டா மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி எல்லாம் ஆடி உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்ல உங்களுடைய நேரத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படியே இந்த தடவை நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஷேக் பண்ணுவீங்க எல்லாத்தையும். ஏன்னா நட்சத்திரநாதன் உச்சமா இருக்கும்போது உங்களுடைய ஆளுமை அடுத்தவர்களை இயக்கும். அந்த எனர்ஜி உங்களுக்கு சொன்னா புரியாது. அது நீங்க பாருங்க. அப்படியே நீங்க இது வரைக்கும் இருந்த நட்சத்திரக்காரங்க பேசும்போது இப்ப நீங்க பேசும்போது இப்போ எப்படி கேட்டீங்கன்னா அதோட ரிசல்ட்டும் ரியாக்ஷனும் தெரியும். ஏன்னா நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டே இருக்குங்க. அது இன்னும் உச்சமாகும் போது இன்னும் அதற்கான சினாரியோவை கிரியேட் பண்ணும். நிறைய சித்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஜொலிப்பீங்க. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமா இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தோணும். நிறைய விரிவுபடுத்துவீங்க. உங்களோட பிரான்சிஸியா ஃபாரின்ல போய் போகணும், இங்க இருக்கிறது பத்தாது, வெளிநாட்டுல போய் விரிவுபடுத்தணுன்ற மாதிரியான உங்களுக்கான சினாரியோ உருவாகும். நிறைய பேருக்கு காம்படிஷன் மூலமாக ஒரு இது கிடைக்கும். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பரான ஒரு சினாரியோ இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. 60 வயது தாண்டிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லல்கள் இருந்து விழுவீங்க. நிறைய பேருக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, மூட்டு பிரச்சனை, மூட்டு ரீப்ளேஸ் பண்ணுன்ற மாதிரி சில சினாரியோ சொல்லுவாங்க. தேவையில்லாத சில கண்டங்கள் எட்டி பார்க்கலாம். உடல் ரீதியான சில பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். கவனம் கவனம் கவனம். ஓகே, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. வண்டி வாங்கலாம் ரொம்ப விபத்து. நம்ம வண்டி தான் நல்லா இருக்குன்னு அடுத்த முத்தம் கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அடுத்த வண்டி. ஓகே, அதனால கவனம். இன்சூரன்ஸ் போறதுல பத்திரமா இருங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஹெல்மெட் போடாம மாற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. கவனம் கவனம் கவனம். அது எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் அதுதான் நடக்கும். ஓகே, கிளியர். ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும்.
இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பணத்தை கொடுக்கும், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயரை கொடுக்கும், புகழை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு வீடு வாங்கணும், மனை வாங்கணும்னா அதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்கும். சொந்தமா ஒரு வண்டி வாங்குறதுக்கு, சொந்த தொழிலுக்கு ஒரு வண்டி, நிறைய பேர் டூ வீலர்லாம் வாங்குவீங்க. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சித்திரை நட்சத்திரமா இல்ல, சித்திரையில ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த அதுக்கான வாய்ப்புகள்லாம் இயங்கும் நிறையா. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கலர் கலராக கார் பார்ப்பீங்க. போகிற இடத்துல கார் கடைக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய கார் அசசரிஸ்க்கெலாம் வாங்குவீங்க இந்த தடவை. அது மாதிரி நிறைய காரோட கனெக்ட் ஆகுது. இது எப்பயும் நாங்கள் பார்க்குறது தானே மேடம், ரோட்டில் போனாலும் ஒரு கார் தெரிய போதில்லை. என்ன பார்க்கறதுக்கு அப்படி இருக்குன்னா, இன்னொன்று இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஆடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் ஆடு பார்ப்பதற்கான வாய்ப்பு, இல்லை ஆடோட கனெக்ட் ஆகும் இந்த தடவை. திடீர்னு மொபைல் எடுத்தா ஒரு ஆடு வருது, இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட ஆடு இருக்கிறது, ஆட்டுப்பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆடு பார்க்கறதுக்கான வாய்ப்பு. இது ஆடு எல்லாமே செவ்வாயின் காரகத்துவம். ஆடோட கேரக்டரை ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும், எதை பற்றியுமே கவலைப்படாது. மாதிரி இந்த தடவை நீ போயிட்டே இரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் இருக்கேன் பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆடு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே சமயம் அவசரப்பட்டு சில விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது, ஆடு மாதிரின்னு சொல்லக்கூடிய சமிக்கையாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது இருக்கு. ஸோ ரெண்டு பக்கம் பாசிட்டிவும் இருக்க போது, நெகட்டிவ் இருக்க போது நான் சொல்லியிருக்கேன். அதனால ஆடு பார்க்கும்போது உங்க கவனத்தில் இருக்க வேண்டியது, அவசரப்பட்டு எதையும் இந்த தடவை எடுத்துக்கொள்ளக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும். யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் மண்டையாட்ட போகிறாங்க. உங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லக்கூடிய சமிக்கையாகவும் தான் இந்த ஆடு பார்த்தா என்கிற நிகழ்வு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தை நிறையக்கூடிய, இன்பங்கள் பெருகக்கூடிய சிறப்பான டைமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.